இதுக்கு மேல ஆட்சி வேணும்னா தமிழ்நாடு மக்கள் தூக்குமானே சாவலாம். ஏன் பயந்து ஒன்று உதயநிதி நான் ஒரு எடிட் பண்ணி அனுப்பட்டோமா? அது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியுமா? பேசுங்க விஜய், பேசுங்க விஜய், பேசுங்க விஜய்னு கேட்டீங்க. இன்னைக்கு நல்ல முறையில் பேசினாரு. த்ரிஷா வந்து அவங்க தங்கச்சி மாதிரிங்க. சங்கீதா மட்டும்தான் விஜய்க்கு பொண்டாட்டி. 70 வருஷமா அந்த ஆள் என்னதான் சொல்லி கொடுத்தாரு? முக ஸ்டாலின் பையனுக்கு என்ன ஒரு மரியாதையை சொல்லி கொடுத்துருக்காரு? கேட்க வெட்டி திருஷா கூட செய்யறது, அப்படி அவருக்கு வப்பாட்டி வேணும்னா அவருக்கு கட்சிக்கே வர தேவையில்லையே. 24 மணி நேரம் அவ கூட இருந்திருக்கலாமே. ஒரு 4-5 வாட்டி விஜய் விட்டுனா யூடியூப் போட்டு தான் சாவும். இவரும் தான் ஷூட்டிங்ல இருந்துட்டு தான் வந்திருக்காரு. இவரு ஒன்று நேற்று சட்டசபையில் வந்து விஜய் வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? குட்டி கதை ஒன்று சொன்னார், அது பயங்கரமா இருந்தது. அப்பாவை காணோன்னு கதை சொன்னது நல்லா இருந்தது. பேசலைன்னாரு. ஒரு 40 நிமிஷம் பேசினாலும் சரியா பேச்சு கொடுத்துருக்காரு. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இவங்க தான் பேசலன்னு சொன்ன. ஏன் இவங்க அவர் பேசும்போது இருக்க வேண்டியதானே, ஏன் வெளிநடப்பு பண்ணது? அப்போ இவங்களுக்கு மேலே நிறைய தப்பு இருக்கிறதுனால தானே இவங்க வெளிநடப்பு பண்ணாங்க. அதனால இன்னமேட்டுக்கு பேச விட்டாக்கா அவர் அப்படிதான். நாங்களும் தப்பு பண்ண மாட்டோம். அது வந்து சட்டசபைக்குள்ளே சொன்னதே அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் 40, 50, 60 வருஷமாக கட்சி நடத்துகிறாங்க. யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. அவர் தைரியமாக அவ்வளோ எம்எல்ஏக்கள் எல்லாரையும் வச்சு, அமைச்சர்கள் எல்லாம் வச்சு சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 40 நிமிஷம் பேசினாலும் செம்மையாக பேசியிருக்காரு. எங்க ஷூட்டிங் தலை நத்து நிற்கிறாரு. தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரிஜினலாக பேசி நிற்கிறாரு. நான் வேணா ஒன்னே உண்மையை சொல்லிட்டா, இவ்வளோ ஊழல் போன ஆட்சியில் நடந்ததுனால அவர் உண்மையை சொல்லுகிறாரு. அவ்வளோதான். விஜய் வந்து கரெக்டாக பேசினுக்கிறாரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஆட்சி வேணும்னா தமிழ்நாடு மக்கள் தூக்குமானே சாவலாம். அவங்க தப்பு பண்ண தொட்டு தானே அவங்களுக்கு கோவம் வந்து வெளியே போயிருக்காங்க. ஏன் இருந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம்ல? எதுக்கு போனாங்க வெளியே? அப்போ அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. இன்னும் தெரியும், இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் என்னன்னா வெளியே வருதுன்னு அவர் தான் சொல்கிறாரு. நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், தப்பு பண்ணுறவங்களும் விட மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க தான் ஒரு பொறுக்கித்தனமான, இவங்க திமுகனாவே பொறுக்கி தான். அது எப்போ பாரு அந்த வெளிநடப்பு பண்ணுறது. பேசலைன்னாரு. பேசினார்ல, இவங்க அதுக்கு எதிர்த்தனமாக கொடுக்க வேண்டியதானே. எதுக்கு வெளித்தனம் பண்ணாங்க? ரொம்ப இவங்க பண்றதே அராஜகம் தான். இவரும் தான் ஷூட்டிங்ல இருந்துட்டு தான் வந்திருக்காரு. இவரு ஒன்றும் சும்மா இல்லையே. இவரும் ஷூட்டிங்ல இருந்து தடவிட்டு எல்லாத்தையும் தடவிட்டு தானே வந்திருக்காரு. இவரு என்ன ஓகே மாதிரி பேசுறாரு. ரொம்ப கோபமா இருக்கு. ஒரு மரியாதை இல்லாத அவர் வந்து கட்சியில் இருந்ததுனால அவங்க அப்பா பற்றி பேசினார். அவங்க ஃபேமிலியை பற்றி எதுக்கு இருக்கணும்? அதெல்லாம் தப்பு தானே. செங்கல்பட்டில் ஒய்ஃபு காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் 70 வருஷமா அந்த ஆள் என்னதான் சொல்லி கொடுத்தாரு? முக ஸ்டாலின் பையனுக்கு என்ன ஒரு மரியாதையை சொல்லி கொடுத்துருக்காரு? அவங்க பொறுக்கி தானே தான். எப்போ பாரு ஒரு டீசென்ட் ஒரு கிடையாது, ஒரு இது கிடையாது. அவர் பேசலைன்னாரு. அவர் என்ன பேசுறாரு அதை முதல்ல காது கொடுத்து கேட்டுட்டு வெளிநடப்பு பண்ணணும். அவங்க ஆரம்பிக்கும் போதே அவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் முக ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாரும் இருந்தாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் யாருமே இந்த வார்த்தை சொன்னது கிடையாது. நான் தப்பு பண்ண மாட்டோம், தப்பு பண்ணுற விட மாட்டோம்னு யாருமே சொன்னது கிடையாது. அவங்க சொல்கிறாங்கனாக்கா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. இவங்க இருந்து ஃபேஸ் பண்ணாமல் எதுக்கு வெளிநடப்பு பண்ண? அப்போ இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. தெரியும், இன்னும் 1 வருஷமோ 2 வருஷத்துலேயோ தெரியும். அவர் தான் நான் வெளியே காட்டுறேன்னு தானே சொல்லியிருக்காரு. இப்பயுமே நிறைய 10 லட்ச ரூபாய் இது தேவையே இல்லையா அந்த கோவிலில்? இவங்க அது வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு சட்டசபைக்கு. இதெல்லாம் தப்பு தான் இது. ஆனால் மரியாதை இல்லாத பேசுறது அதெல்லாம் எவ்வளோன்னா மாரி பேச்சு அது சொல்லுங்கள். அவங்க ஃபேமிலியே இழுக்கலையே. இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே 2, 3, அவங்க அப்பா 6, 7 வச்சுருந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் என்ன தப்பான இது தானே. ஒரு கேக்கை வெட்டி திருஷா கூட செய்யறது, அதெல்லாம் எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இதெல்லாம் இது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒன்றும் சொல்கிறேன்னா, நானும் வந்து ஒரு தலித்து இதுலேருந்து தான் வரேன். எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை யாருமே குத்ததில்லை. புரியுதா? இவர் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே சொல்கிறேன், லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், ஆனால் கொடுத்துருக்காரு. அதை தான் அவர் வந்து பேசுகிறாரு. இப்போ வரைக்கும் வந்து சொல்கிறேன், போன ஆட்சியில் பட்டியல மக்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்து அவர் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணாரா? எல்லாமே இந்த ஆட்சியில் கொடுத்து நல்ல முறையாக வழி வகுத்து போய் நிற்குது. ஏன் தடுக்கிறாங்க? ஏன் பயந்து ஒன்று உதயநிதி? ஏங்க ஏன் அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிச்சிருக்க வேண்டியதானா? அவர் நடிக்காமல் இருந்தாரா? ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அவரும் நடிகர் தானா, இவரும் நடிகர் தான், எல்லாருமே நடிகர் தான். நீயும் நடிகர் தான், நானும் நடிகர் தான். எல்லாம் ஒரு குடும்பத்தோட விஷயத்தினால நடிகனா இருப்பா, ஒரு விஷயத்தினால இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால மற்றவங்களை யாருமே குறை சொல்ல முடியாது. ஒரு விஷயம் அது மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. இவங்க தான் நடிக்கிறாங்க, அவங்க தான் நடிக்கிறாங்கன்னா அப்போ நீ நடிக்காம இப்போ படமெல்லாம் நடிச்சுட்டு தானே நீ உள்ளே வந்துக்கிறா? அப்போ நீ ஏன் பண்ணல? சட்டசபைக்குள்ள என்னென்ன நான் 2026 மட்டும் இல்லை, இதுக்கு மேலே வர்ற வருஷங்களையும் விஜய் தளபதி மட்டும்தான் முதல்வரே. நான் வேணா அடிச்சு சொல்கிறேன், நாங்கள் கை விட மாட்டோம். தமிழ்நாட்டு இளைஞர்கள்
கை விட மாட்டோம். இது வேணா உண்மை, 100% உண்மை. சட்டசபைக்குள்ள நடக்கிறது உண்மைதான், கரெக்டு தான். இது எந்த மாற்றமும் இல்லை. அவங்களோட முடிவு என்னவோ நல்ல விஷயத்துக்காக போராடுறாங்க. அதை சில பேர் வந்து எப்படின்னா கேட்டுக்கிறவங்க கேட்டுப்பாங்க. பார்ட்டி பண்ணுன்னு சொன்னா நீ ஏன் ஏந்து போற? போன ஆட்சியில அதிமுக ஆளும் போது நீ அப்ப ஏந்து போகாத ஆளு, இன்னைக்கே நீ ஏந்து போற? தாவேக்கா கேள்வி கேட்கும் போது நீ ஏன் ஏந்து போற? ஏங்க நான் ஒன்னும் தப்பா கேட்டுல. தாவேக்கா கேள்வி கேட்கும் போது நீ ஏன் ஏந்து போற? கல்வித்துறை அமைச்சரை அந்த ஆளை நியமிச்சதுக்கு நம்ம தமிழ்நாடு தான் பெருமைப்படணும். நான் உன சொல்லிட்டேன், கேள்வி கேட்கும் போது நீ ஏன் ஏந்து போற? சட்டசபை விட்டு கேள்வி நீ ஏன் வெளியில போய் கேக்குற? மனைவிய தேடுங்கன்னு சொல்ற செங்கல்பட்டுல போய். நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், மனைவியை தேடுங்கன்னு சொல்றாரு செங்கல்பட்டுல போய். அவர் என்ன சொன்னாரு? குடும்ப அரசியல சட்டசபையில இவ்வளவு வருஷமா அவங்க வந்து இது பண்ணிருந்தாங்க. தளபதி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பாக்குறாரு. என்ன இதுக்கு மேல என்ன வேணும் அரசியல்? அவ்வளோ சட்டசபையில வர வேண்டிய ஆளு ஏன் வரல? அது ஒரு கதையா தான் அவரு சொல்லிட்டு இருந்தாரு. நீ வந்து ஊழல் பத்தி பேசும்போது ஏன் நீ வெளில போற? ஊழல் பத்தி பேசும்போது நீ வெளில போற? உனக்கு தில்லுக்கு தெரியல, தமிழ்நாடு நல்ல முறையில் நீ எடுத்துன்னு போயிட்டு இருந்த, நீ ஏன் வெளில போற? எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே தளபதியா? என்னைக்குமே நான், ஆனா அவர் கேட்டது கரெக்டுங்க. தமிழ்நாடு அரசியல் சூப்பரா போயின்னு இருக்கு. 100% சொல்றேன், தமிழ்நாடு அரசியல் சூப்பரா போயிட்டு இருக்கு. அவர் கட்சியில இருக்கிறதுனால தான் அவங்க அப்பா எழுத்தாரு. அவன் தான் சங்கீதா கட்சியிலையா இருக்கு. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபும் அவங்களுக்குள்ள இருக்க, இன்னைக்கு பிரிஞ்சிருவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? அதான் இவங்க பண்றதுதான். அது நம்மளுக்கே தெரியாது. 4-5 வருஷமாவே அவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க. இவங்க தான் அந்த கட்சியில வரும்போது தான் இவங்கள தான் எடுத்து போட்டதே. எடிட்டிங்ல பாருங்களேன், நல்லாவே தெரியுது. அது கேக் கட் பண்றதெல்லாம் ஒரு மாதிரியா தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏஐல பண்றது தாவா இருக்கும், அதெல்லாம் கிடையாது. அவர் எவ்வளவு டீசெண்டா போறாரு வராரு. ஏங்க அப்படி அவருக்கு வப்பாட்டி வேணும்னா அவர் கட்சிக்கே வர தேவையில்லையே, 24 மணி நேரம் அவ கூட இருந்திருக்கலாமே. இப்ப அவர் பண்ற ஒரு நல்ல விஷயத்தையும் இவங்க கெடுக்கிறதுக்காக இவங்க பண்றது தான் இது. அதெல்லாம் இல்ல, அவர் நல்லா சூப்பரா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்சு அது எடிட்டா தான் இருக்கும், அது உண்மையாவே இருக்கவே இருக்காது. அவருக்கு டைமே இல்லை, ஜனங்களை பாத்துக்கிறதுக்கே அவருக்கு டைம் இல்லை. இவர் எங்க போய் வப்பாட்டி வச்சுக்க போறாரு? அதெல்லாம் இவங்க பண்றத. இவரு நயன்தாரா கூட இல்லாததா, அப்புறம் நிறைய 2-3 நடிகை கூட இல்லாததா இவரு? சொல்லுங்க. அவர் கொளத்தூர்ல அவரு முக ஸ்டாலின் பண்ணதுனால இவர் அது பண்ணி காட்டியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அவர் இதுலயே பார்த்துருப்பாங்க, அவங்க பார்த்து காண்டாயிட்டு இருப்பாங்க. இருந்து அவங்க நேரடியாக பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ எப்படி டிவியில் பார்த்து தானே இருந்திருப்பாங்க? டிவியில் பார்த்துருக்கலாம், செல்லில் பார்த்துருக்கலாம், எல்லாத்துலேயும் அவங்க பார்த்து தான் இருந்திருப்பாங்க. இவங்க அராஜகமே தான் அவங்க பண்ணட்டோன்னு ஒரு வருஷம் விட்டுலாமல் தேவையில்லாத பண்ணி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவர் இன்னும் பேச இவங்களுக்கு தான் அது அவமதிப்பாக ஆக போகுது. ஏதோ ஒன்று பேசினாரு, அப்போ மூஞ்சி மாறி போயிடுச்சு. அவர் இருந்திருந்தானா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது ஏதோ இவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்க வெளிநடப்பே போனாங்க. அவ்வளோ நேரம் பேசல முதல்வரே பேசுங்கன்னு இதுவெல்லாம் பேட்ச் எல்லாம் குத்திருந்தாங்க. பேசும்போது ஏன் இவங்க வெளிநடப்பு போனாங்க? அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல விஜய். இதனால இன்னும் ஒரு 4-5 வாட்டி விஜய் விட்டுனா இவர் தூக்கு போட்டு தான் சாகணும். சார் பேசவே மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் பேசினோன்னே எல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. நிறைய பேசுறாரு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அமைதியா இருந்தவர் இப்படி நல்லா டேலண்டா இருக்காரு, இவ்வளோ நாளா தெரியல, இப்போ நல்லா பேசுறாரு. சாரு ஷூட்டிங்லாம் முக்கியமானதுக்கு தான் பேசுவார், ஆனால் அமைதியாக இருப்பாருன்னு நினச்சோம். இப்போ எல்லாரும் பேசுகிறத பார்த்து அவங்களுக்கு கோபம் அதிகமாக வந்து அமைதியாக இருந்தவர் இப்போ புயல் மாதிரி பேசிகிட்டு இருக்கார். அவர் அமைதியாக இருந்தாலும் புயலாக கிளம்பிட்டார். இப்போ அவரை யாருமே பிடிக்க முடியாது. அரசியல்னா அரசியலாக இருக்கணும், வீட்டை பற்றியெல்லாம் அரசியலில் பேசக்கூடாது. அது பேசுறது ரொம்ப தப்பு. அப்புறம் எல்லாரும் பேச கிளம்பிடுவாங்க. அதனால அளவோடு இருக்கிறது நல்லது. ஒரு பிள்ளைய பெற்று அரசியலுக்கு நல்ல குழந்தையா கொடுத்துருக்காங்க, அதே பெருமைப்படணும்.